பொருத்தனை பண்ணின பெற்றோர். அல்லேலூயா. சாமுவேல் தீர்க்கதரிசியை கொடுத்து அவர் சொல்லுகிற காரியம் தப்பாமல் நடக்கும் அப்படின்னு சொல்லி எப்படி முடிஞ்சுன்னு சொன்னால், சாமுவேலை வளர்த்த வளர்ப்பு, சாமுவேலுடைய பெற்றோர் எப்படி வளர்த்தாங்கன்னு சொன்னால், ஜெபத்தோடு வளர்க்குறாங்க, அர்ப்பணிப்போடு வளர்க்குறாங்க, ஆவிக்குரிய பெற்றோராக மாறினாங்க. ஒருவேளை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ஜெபம் கேட்கப்பட்டிருக்கு. ஒருவேளை ஜெபம் கேட்கப்படாமல் இருந்தாலும் கட்டாயம் ஏற்ற வேளையில் என்ன செய்யும், ஜெபம் கேட்கப்பட்டு என்ன காரியத்தை நம்ம ஜெபத்தில் கேட்டோமோ அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வார். அல்லேலூயா. அது சாமுவேலை பற்றி விதமான ஒரு வார்த்தையை அந்த வேலைக்காரன் சொல்லுவதற்கு காரணம், சாமுவேலுடைய பெற்றோருடைய ஆவிக்குரிய வளர்ப்பு. நாம் நம்முடைய பிள்ளைகளை வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். நிச்சயமாக பதில் கிடைக்கும், நம்ம பிள்ளைகளை ஆண்டு ஒருபோது என்ன செய்ய மாட்டார், கைவிடவே மாட்டார், வழி நடத்துவார். ரெண்டாவதாக வாசிக்கும்போது அந்த 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், 2வது அதிகாரம் 26வது வசனம், 2:26. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக ஒரு ஆளாக நடக்க முடியுமா? கர்த்தருக்கு பிரியமாக நடந்தால் மனுஷன் சண்டைக்கு வருவாங்க. மனுஷனுக்கு பிரியமாக நடந்தால் கர்த்தருக்கு கொஞ்சம் பிரியமில்லாத காரியமாக இருக்கலாம். ஆனால் சாமுவேல் பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக, அதான் ஒரு கிருபை. அதான் என்னது, ஒரு கிருபை இருந்தால் எல்லாத்தையும் பிரியமாக நடக்க முடியும், எல்லாரையும் பிரியப்படுத்தி வழி நடத்தவும் முடியும். அந்த கிருபை யார்கிட்ட இருந்துச்சு? சாமுவேல்கிட்ட இருந்துச்சு. 3வதாக வாசிக்கிறோம், 3வது அதிகாரம் கடைசி வசனம். தந்தருளினார், கர்த்தர் சீலோமிலே தம்முடைய வார்த்தையினாலே. ஆண்டவர் யாருக்கு சொல்லிக் கொடுக்காரு அப்படின்னு சொன்னால், சாமுவேலுக்கு சொல்லிக் கொடுக்காரு. என்ன சொல்லிக் கொடுத்தாருன்னு கேட்டால், வசனத்தை சொல்லிக் கொடுக்காரு. வசனம் அப்படியே உள்ளே இருந்து வேலை செய்து சாமுவேலை வளர்த்து வந்துச்சு. அதே போல் நாம் வளரணும், நம்முடைய பிள்ளைகள் வளரணும். என்ன சொல்லிக் கொடுக்கணும்? வசனத்தை சொல்லிக் கொடுக்கணும். வசனத்தை சொல்லிக் கொடுப்போமானால் அது ஒரு ஆசீர்வாதம். இதனால் என்ன லாபம், ஆசீர்வாதம் கிடச்சிச்சின்னு சொல்லி 4வது அதிகாரம் 1 வசனத்தை படிக்கிறோம். சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேல் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் யாருடைய வார்த்தை போகுது? சாமுவேலுடைய வார்த்தை போகுது. எப்படி போச்சுன்னு கேட்டால், ஆண்டவர் அவர் கற்றுக் கொடுத்துருக்காரு. அது மாத்திரம்